Hi everyone, welcome to Concept Cafe. இந்த வீடியோல IT 25301 Web Technologiesல இன்ட்ரடக்ஷன் யூனிட்ல டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்ற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கவர் ஆயிருக்கு. பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். We'll start with an scenario. இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசணும். உங்க ஃப்ரெண்டோட பேரை எக்ஸாம்பிளா ராகுல் நீங்க வச்சிருக்கேன். உங்க ஃப்ரெண்டோட அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? டெஃபினெட்லி நோ. நம்மளுக்கு ரொம்ப தேவைப்பட்ட பர்சன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸோட நம்பர் நமக்கு ஞாபகம் வச்சுப்போம் அந்த விஷயத்தினால. ஆனா எல்லா நம்பரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோமான்ற அப்படின்றதும் ஒரு சந்தேகத்திற்கு ஒரு இதுதான். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பரை ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கால் பண்றதுக்கு அப்படின்னா நம்ம சர்ச் பார் போயிட்டு அவங்களோட நேமை சர்ச் பண்ணுவோம். அவங்களோட சர்ச் அந்த நேம் நம்பரோட ஜென்ரேட் ஆகும். ஒரு கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிடைக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்ககிட்ட பேசுவீங்க. எனக்கு இப்போ பதில் சொல்லுங்க. How did your phone know Rahul's number? ஆக்சுவலா எப்படி உங்க ராகுலோட நம்பர் உங்க போனுக்கு தெரியும்? கரெக்ட். வித் ஹெல்ப் ஆஃப் ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட் கண்டிப்பா உங்களோட போனுக்கு வந்து உங்க ஃப்ரெண்டோட நம்பர் தெரியும். இப்ப இதே மாதிரி இன்டர்நெட் கிட்ட வாங்க. நீங்க www.google.comனு ஒரு வெப்சைட்காக சர்ச் பண்றீங்க. ஓகே, இந்த வெப்சைட் அதாவது இந்த டொமைன் நேம் உங்க இன்டர்நெட்டுக்கு எப்படி தெரியும்? நல்ல கேள்வியில. கண்டிப்பா தெரியாது. ஆக்சுவலா ஏன் தெரியாதுன்னா, இது டொமைன் நேம் கம்ப்யூட்டர்ஸால நேம் வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியாது. அது ஐபி அட்ரஸ் வச்சுதான் கம்யூனிகேட் பண்ணும். சரிடா, நானா எனக்கு டொமைன் நேம் தான்டா தெரியும். ஒரு ஹியூமனுக்கு டொமைன் நேம் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐபி அட்ரஸ் தான் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். சரி, நான் எப்படா வந்து ஒரு டொமைன் நேம் ஐபி அட்ரஸா மாத்தி பேசுறதுன்னா, இங்கதான் நம்ம டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆக்ட் ஆகுது. ஒரு நல்ல ரோல பிளே பண்ணுது. ஸோ who converts google.com into an IP address? யாரு? டொமைன் நேம் சிஸ்டம். அதாவது ஒரு டொமைன் நேம இந்த மாதிரி ஐபி அட்ரஸா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா டொமைன் நேம் சிஸ்டம். நம்ம ஐபி அட்ரஸ் அப்படின்ற டாபிக் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோல போலாமா? ஓகே. Definition of domain name system. The domain name system turns domain names into IP addresses which browsers use to load internet pages. அதாவது இன்டர்நெட் பேஜஸ் லோட் பண்றதுக்காண்டி டொமைன் நேம் சிஸ்டம் என்ன பண்ணும்னா டொமைன் நேமை ஐபி அட்ரஸா மாற்றும். அதுதான் டொமைன் நேம் சிஸ்டம். யூசர் ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறாங்க, இல்ல ஏதோ ஒரு நீட் இருக்கு அவங்க கேட்கறாங்க அப்படின்னா அவங்களால ஒரு டொமைன் நேம் வச்சு தான் கேட்க முடியும். பிகாஸ் ஐபி அட்ரஸை ஒரு யூசரால ரிமெம்பர் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறாங்கன்னா அவன் டிஎன்எஸ் என்ன பண்ணா இந்த டொமைன் நேமை ஐபி அட்ரஸா மாத்தி தான் வெப் சர்வருக்கு கொடுக்கும். இதுதான் டொமைன் நேம் சிஸ்டம். இட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் ஃபோன் புக் ஆஃப் த இன்டர்நெட். அதாவது ஒரு ஃபோன் புக் மாதிரி தான் இன்டர்நெட்ல முன்னாடி பார்த்த அந்த சினாரியோல சொல்ல போல ஃபோன் புக் மாதிரி தான் இன்டர்நெட்ல ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்றதுன்னா டிஎன்எஸ்னா இன்டர்நெட்டோட ஃபோன் புக் டைரக்டரி மாதிரி. நேம் வந்து டொமைன் கொடுத்தா அதுக்கான நம்பர் புரியுதா? நேம் வந்து டொமைன் கொடுக்குறோம்னா அதுக்கான நம்பரை வந்து டிஎன்எஸ் மாத்தி கொடுக்கும். ஏன் நமக்கு டிஎன்எஸ் தேவை? why is DNS required? ஹியூமனால நேம் தான் ப்ரிஃபர் பண்ண முடியும். அவங்களால ஒரு நம்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியாது. ஸோ தட் ஒரு நான் நேமை கொடுத்துருக்கேன்னா கம்ப்யூட்டர் எதை வச்சு கம்யூனிகேட் பண்ணனா இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இப்படி இருக்கிறத ஹியூமன் ரீடபிள் இருக்கக்கூடிய நேமை மஷின் ரீடபிள் ஐபி அட்ரஸை மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றது நம்மளோட டொமைன் நேம் சிஸ்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்எஸ், அதாவது நம்மளோட டொமைன் நேம் சிஸ்டமுடைய ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். இது வந்து டிஎன்எஸ் வந்து ஒரு ஹியரார்ச்சிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா பார்க்கலாம். ஒரு 5 ஸ்ட்ரக்சர் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரூட்ன்றது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிஎன்எஸ் ஹியரார்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்மளோட வெப்சைட்ல ஒரு இன்டர்நெட்ல ஒரு வெப்சைட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அந்த ரூட் அப்படின்றது தான் அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா www டாட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா www.google.com கொடுத்துருக்கோம்னா அந்த டாட் அப்படின்றது வந்து என்னன்னா ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் என்னன்னா டாப் லெவல் டொமைன். டாப் லெவல் டொமைன் வந்து 3 டைப்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு ஜெனரிக், இன்னொன்னு கண்ட்ரி கோட், இன்னொன்று
நியூல்னா ஸ்பான்சர்ட் டிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஜெனரிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஜெனரிக் அப்படின்றது என்னன்னா வந்து எதை மீன் பண்ணோம்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த டாட் இன், இந்த டாட் காம், இந்த டாட் ஓஆர்ஜி இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுதான் வந்து ஜெனரிக் டிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெனரிக் டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் லெவல் டொமைன். அடுத்தது என்னன்னா வந்து கண்ட்ரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரி கோட் அப்படின்றது என்னன்னா வந்து நம்ம கண்ட்ரியை வந்து மீன் பண்ற மாதிரி தான் கண்ட்ரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரி கோட்ல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டாட் இன் அப்படின்னு இருக்கும். அந்த இன் அப்படின்றது வந்து இந்தியாவை மீன் பண்றது. இப்போ டாட் யூகே அப்படின்னு இருப்பாங்க. டாட் யூகேனா யூகேவை மீன் பண்றது. அந்த மாதிரி தான் கண்ட்ரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நியூ இல்லைன்னா ஸ்பான்சர்டு டிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ ஸ்பான்சர் டாட் டெக் ஆப் இதெல்லாமே வந்து நியூ இல்லைன்னா ஸ்பான்சர் டிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னா வந்து செகண்ட் லெவல் டொமைன், அதாவது எஸ்எல்டி அப்படின்றது என்னன்னா வந்து ஒரு யூனிக் நேம் ரிஜிஸ்டர்ட் பை அன் இண்டிவிஜுவல் ஆர் அன் ஆர்கனைசேஷன். லைக் வந்து ஒரு டொமைன் நேம் என்னன்னா டிஎல்டிக்கு முன்னாடி இருக்கிற பார்ட், அந்த கம்பெனி ஆர்கனைசேஷன் இண்டிவிஜுவலோட நேம் தான் வந்து செகண்ட் லெவல் டொமைன் அப்படி சொல்லுவாங்க. நம்ம டாட் காம் டாட் ரூட் சொன்னோம். காம் சிஓஎம் அப்படின்றது இந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். அதனால வந்து அது டாப் லெவல் டொமைன் சொன்னோம். டாப் லெவல் டொமைன்ல அது என்னதுன்னா ஜெனரிக் டிஎல்டி அப்படின்னு சொல்லிட்டோம் தெளிவா. ஸோ அடுத்தது என்ன செகண்ட் லெவல் டொமைன்ன்றது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பார்ட் தான் வந்து செகண்ட் லெவல் டொமைன். அந்த டொமைன் கூகுளா அமேசானா லைக் அதோட டொமைன் டொமைனோ அதுல வந்து செகண்ட் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சப்டொமைன். டொமைனுக்குள்ள இருக்க ஒரு ஸ்பெசிபிக் செக்ஷன் தான் சப்டொமைன். அதாவது சப்டொமைன் அடிஷனல் பார்ட் ஆடட் பிஃபோர் த மெயின் டொமைன் டு ஆர்கனைஸ் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ். லைக் தான் டொமைன் நேம்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் செக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். செகண்ட் லெவல் டொமைனுக்கு முன்னாடி ஆட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சப்டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் www.google.comனா www சப்டொமைன் முன்னாடி ஆட் பண்றோம் இல்லையா? நம்ம அதுக்குள்ள நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம்ல, முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம்ல www, அதுதான் வந்து சப்டொமைன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா வந்து ஹோஸ்ட் நேம். ஹோஸ்ட் நேம் அப்படின்றது என்னன்னா ஸ்பெசிபிக் கம்ப்யூட்டர், அதாவது டொமைனுக்குள்ள இருக்கிற ஸ்பெசிபிக் கம்ப்யூட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு சொல்றதுதான் வந்து ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிஎன்எஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா யூசர் வந்து டொமைன் நேமை டைப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்.com டைப் பண்றாங்க. ப்ரோக்ராம் அதை கேக்கேல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். ஐபி இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா டைரக்டா கனெக்ட் ஆயிடும். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரோக்ராம் யூசர் ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னா ரிசால்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. ரிக்வஸ்ட் அனுப்பிட்டாங்கன்னா ரிசால்வர் அதனோட கேக்கேல ரீட் பண்ணும். இருக்கா அவங்க கேட்டது நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். என்ன பண்ணோம்னா ரிசால்வர் சர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கும். டிஎன்எஸ் சர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கும். ரிசால்வர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐபியை அதனோட கேக்கேல சேவ் பண்ணிக்கும். இதோட கேக்கேல சேவ் பண்ணிக்கும். சரி ஓகே அப்படின்னு ரிசால்வர் என்ன ப்ரோக்ராமுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். கேக்கேல சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராமுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். இந்த ரிசால்வர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரோக்ராமோட ரெஸ்பான்ஸ் கொடுத்தோடனே ப்ரோக்ராம் வந்து அந்த ஐபி அதனோட கேக்கேல சேவ் பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்ஸை இதோட கொடுத்துரும். ஸோ ப்ரோக்ராம் அந்த ஐபியை யூஸ் பண்ணி சர்வர் கூட கனெக்ட் ஆயிரும். வெப்சைட் லோட் ஆகிரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.